ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பார்த்தீங்கன்னா எந்த காய்கறியும் இல்லை. அதனால் நான் வந்து புளியோதரை ரெடி பண்ணி உருளைக்கிழங்கு இருந்தால் வறுத்தேங்க. அதனால் எல்லா காயும் வாங்கிட்டு கொடுத்துட்டாரு எங்கள் பாபா. இதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க வேண்டியதான். காலையில் அவருக்கு தோசையும் தக்காளி சட்னி தான் ரெடி பண்ணி கொடுத்தேன். மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆப்பம் தான் சாப்பிட்டேன். ஏன்னா நான் ஆப்பம் சண்டே சாப்பிடவே இல்லை. நைட்டே சாதம் இருந்தேன்னா அதே வச்சு சாப்பிட்டனால மத்தியானத்துக்கு ப்ரேயர் பண்ணிவிட்டு ஆப்பமும் தேங்காய் பாலும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஈவினிங் பார்த்தீங்கன்னா ரேஷ்மா கூட்டிகிட்டு வரும்போது சுளியமோ வடை போண்டாலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அதுக்கு தேங்காய் சட்னி கார சட்னிலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேனே. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுங்க. நான் காலைல சர்ச்சுக்கு போகும்போது மட்டும்தான் இந்த மாதிரி வடையெல்லாம் வாங்கி சாப்பிடுவோமா, அதுவும் நான் சாப்பிடவே இல்லை. அதனால் ரேஷ்மா கூட்டிகிட்டு வரும்போது டேரன் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க எதாவது வாங்கிட்டு வந்து கொடுக்கணுன்னு. அதனால் வாங்கி கொடுத்தோன்னே சாப்பிட்டுட்டு பூவெல்லாம் கட்டி எடுத்து வச்சேங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தக்காளி சட்னி இருந்துச்சு. டக்குன்னு வந்து என்ன செய்யலான்னா இந்த மாதிரி பூண்டு மிளகாய்த்தூள் உப்பு போட்டுட்டு நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா கம்மியாக இருந்தனால சட்னிக்கு நான் அதை தான் வச்சு சாப்பிட்டேன். மதியானம் திருப்பி சாதம் வடிச்சனால கொஞ்சம் புளியோதரை இருந்ததுங்க. அதை கலந்துட்டு அப்பளம் பொரிச்சு சாப்பிட்டோங்க.